ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம 41வது நாளில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம அனந்த விரதத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சாயம் தேவன் நாமதாரகனோட முன்னோரான சாயம் தேவன் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள்ட்ட அனந்த விரதம் இருந்தால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும், அனந்த விரதம்னா முதல்ல என்ன, அனந்த விரதம் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு சாயம் தேவன் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள்ட்ட. சுவாமிகளும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பஞ்ச பாண்டவர்கள் பற்றி ஒரு கதையை சொல்றாரு சுவாமி. கபட சூது விளையாட்டுல தோத்து போன தர்மர் என்ன பண்றாரு, தன்னோட தம்பிகளோட சேர்ந்து திரௌபதி அவங்களோட மனைவியையும் கூட்டிக்கிட்டு 12 வருடங்கள் காட்டுல வாழ்றாரு. அவங்க காட்டுல வாழும்போது நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. பஞ்ச பாண்டவர்களும் அவங்களோட மனைவி திரௌபதியும். அப்படி இருந்தாலும் கூட அவங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மறக்காமல் தினமும் பூஜை செய்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த பாண்டவர்களை காட்டுக்கு அனுப்புனா கூட நாட்டெல்லாம் புடுங்கியாச்சு, எதுவுமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட துரியோதனனுக்கு சந்தோஷம் ஏற்படலை. துரியோதனனுக்கு இந்த பாண்டவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அதுவும் இப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இருந்தாலும் கூட இந்த கஷ்டம் கூட அவங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறான். அதுக்காக என்ன இடையிடையில நிறைய துன்பங்கள்லாம் கூட ஆளுங்களெல்லாம் அனுப்பி வைக்கிறான், அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக. இப்படி பலவிதமான துன்பங்களை அனுபவித்து கொண்டு காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க காட்டுல வாழ்ந்தா கூட மறக்காம தினமும் கிருஷ்ணனுக்கு பூஜை செய்துக்கிட்டே இருக்காங்க. பக்தர்கள் படும் இன்னல்களை தீர்க்கும் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, பாண்டவர்களோட துன்பத்தை தீர்ப்பதற்காக கிருஷ்ண பரமாத்மாவே நேரடியா போறாரு. உடனே பாண்டவர்களும் அவரை வரவேற்று பாத பூஜையெல்லாம் செய்து அன்பு செலுத்துறாங்க. அப்பொழுது தர்மராஜன் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கேட்கிறாரு, சுவாமி, தீயவர்களை கண்டித்து நல்லோரை காப்பாற்ற அவதாரம் எடுத்தீர்கள். நாங்கள் உங்கள் பக்தர்களும் மிகவும் வேண்டியவர்களாகவும் இருந்து, அவங்க பக்தர்கள் மட்டும் கிடையாது, சொந்தக்காரங்க. இவர் மாமா, யாரு, கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்கு மாமா. அப்படி இருந்தும் கூட நாங்க காட்டுல துன்பங்களையும் இன்னல்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களை கைவிட்டுட்டீங்கன்னா எங்களை யாரு தான் காப்பாத்துவா அப்படின்னு வேண்டுறாரு. அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, நான் தான் அனந்தன், உலகம் முழுவதும் பரவி இருப்பவன். நான் தான் அனந்தன், உலகம் முழுவதும் பரவி இருப்பவன். மும்மூர்த்திகளும் 14 உலகங்களும், சூரியன் சந்திரன் எல்லா தேவர்களும் நட்சத்திர மண்டலமும் என்னுள் அடங்கியுள்ளன. ஆகையால் என்னை அனந்தன் என்பார்கள். என்னை அனந்தனாக நினைத்து நம்பிக்கையுடன் விரதம் செய்தால் நீங்கள் வேண்டியது எல்லாம் கிடைக்கும். உங்கள் துன்பங்கள் தீர்ந்துவிடும். இந்த விரதத்தை சந்திரனை ஆதாரமாக கொண்ட பஞ்சாங்கம்படி பாத்திரபத மாதம் வளர்பிறை சதுர்தசி அன்று மதியான நேரத்தில் பக்தியுடன் செய்தால் அவரவர் வேண்டியது நிறைவேறும். முன்பு இந்த விரதம் செய்து சுகம் பெற்ற கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா பஞ்ச பாண்டவர்கள்ட்ட ஒரு கதையை சொல்றாரு. கிருத யுகத்துல நடந்த ஒரு கதை. கிருதயுகம் நடந்துகிட்டு இருக்கும்போது வசிஷ்ட கோத்திரத்தில் சுமந்தன் என்ற ஒரு பிராமணர் இருக்காரு. அவருக்கு சுசீலை என்ற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த சில நாட்கள்லயே சுமந்தனோட மனைவி இறந்துடுறாங்க. இப்பொழுது அந்த குழந்தை சுசீலா, அந்த குழந்தையோட பேர் சுசீலா. அந்த குழந்தை சுசீலா அம்மா இல்லாம அப்பா மட்டும்தான் இருக்காரு. அப்பாவோட அன்புலையும் அரவணைப்புலையும் தான் அந்த குழந்தை வாழ்ந்துகிட்டு இருக்கு. தினமும் பக்தியோட பூஜைகள்லாம் செய்யுது அந்த குழந்தை. இப்படிலாம் இருக்கும்போது சுமந்தன் என்ன பண்றாரு, இரண்டாவதா ஒரு திருமணம் செய்துக்கிறாரு. ஆனா இந்த சுமந்தன் என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல. அவரோட மனைவி ஒரு வாயாடி, அதாவது எதிர்த்து பேசுவாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு பெண். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை சுசீலா மேலேயும் அன்பு கிடையாது, எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது. அந்த குழந்தை கிட்ட அவரோட தந்தை, அந்த சுசீலாவோட தந்தை நல்லா பேசினாலும் இல்லை சிரிச்சு பேசினா கூட இவருக்கு பிடிக்காது. இந்த இரண்டாவது மனைவிக்கு பிடிக்காது, சித்திக்கு பிடிக்காது. இதனால கணவன் மனைவிக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல சுசீலா வளர்ந்து அந்த திருமண வயது வந்தவொடனே நல்ல பையனா பார்த்து கல்யாணமும் பண்ணி கொடுக்கிறாரு சுமந்தன். மகள் மேல அவருக்கு ரொம்ப அன்பு. ஏன்னா தாயில்லாத வளர்ந்த குழந்தை, சித்தியோட பாசமும் கிடைக்கல, சித்தியோட கொடுமை தான் கிடைச்சது. அதனால இந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நம்ம கூடயே வச்சுக்கணும்னு அந்த மாப்பிள்ளைக்கு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி தான் திருமணமும் செய்து வைக்கிறாரு. மாப்பிள்ளையும் ரொம்ப நல்ல பையன், அவனும் வீட்டோட இருக்கவே சம்மதிக்கிறான். அவங்க 2 பேரும் இவங்க தந்தையோடவே வாழ்றாங்க. ஆனா சித்திக்கு பிடிக்கல, தினைக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா சித்தி. அது மட்டும் இல்லாம சுசீலாவோட கணவரையும் அவமானப்படுத்துறது,
கடுமையான சொற்களை பயன்படுத்துறது, மரியாதை கொடுக்காம இருக்கிறது, நீ வீட்டோட மாப்பிள்ளையாக தானே இருக்க, அந்த மாதிரிலாம் பேசுறது இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்த சுமந்தன் என்ன பண்ணுறாரு, இனிமேல் நம்மளோட மகளை நம்ம வீட்டிலேயே வச்சுக்கிட்டோன்னா அவளோட வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்ட்டையும் பேசுகிறாரு. மகள்கிட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் பேசி, நீங்கள் தனி குடித்தனம் போயிருங்க, இந்த ஊர்லேயே இருக்காதீங்க, இங்கே இருந்தீங்கன்னா சுசீலாவோட சித்தி உங்களை வாழ விட மாட்டாங்கன்னு மாப்பிள்ளைகிட்டையும் சொல்கிறாரு. மாப்பிள்ளையும் புரிஞ்சுக்கிட்டு, சரி நாங்கள் வீட்டை விட்டு போகிறோம், வேற ஊருக்கு போய் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு புறப்படுவதற்கு தயாராகிறாங்க. அவங்க வீட்டை விட்டு போகும்போது இவர் சுமந்தன் என்ன பண்ணுறாரு, தன்னோட 2வது மனைவி கிட்ட சொல்கிறாரு, அவங்க வீட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க வீட்டை விட்டு போகிறாங்க, அவங்களுக்கு கையில் ஏதாவது கொடுத்து விடலாம், ஏதாவது கொஞ்சம் கொடுத்து விடலாமா, கொடுத்து விடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எல்லாமே மனைவியோட கட்டுப்பாட்டில் தான் அந்த முழு வீடும் இருக்குது. ஆனால் அவங்க மனைவிக்கு அதில் பிடிக்கல. இவர் சொன்னோடனே கோவம் வந்துருச்சு, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, முதல்ல வீட்டை விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. சுமந்தனுக்கு ஒரே வருத்தம், மகளையும் மாப்பிள்ளையும் வீட்டை விட்டு போக சொல்லிட்டோம், அவங்களும் போக போகிறாங்க, கையில் காசு பணம் எதுவுமே இல்லை, நகை எதுவுமே இல்லாமல் இருக்காங்க, எங்கே போய் என்ன கஷ்டப்பட போகிறாங்கன்னு தெரியல, எந்த ஊருக்கு போக போகிறாங்கன்னு தெரியல, போகிற வழியில் செலவுக்கும் கையில் பணம் கிடையாது, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிக்கு தெரியாமல் கோதுமை மாவை மட்டும் ஒரு துணியில் கட்டி கொடுக்குறாரு. அவங்க மனைவிக்கு தெரியாமல் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு சுசீலாவும் சுசீலாவோட கணவர் கவுண்டியன், அவரோட பேர் சுசீலாவோட கணவரோட பேர் கவுண்டியனும், தங்களோட மாமா கிட்டேயும் சுசீலா அவங்களோட அப்பா கிட்டேயும் சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஒரு மதிய நேரத்தில் ஒரு நதிக்கரையில் ஓய்வு எடுக்கிறாங்க. நடந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, மதிய நேரமாக இருக்குது, வெயில் போனோன்னா திரும்பி நடக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நதிக்கரையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது சுசீலாவோட கணவன் கவுண்டியன் என்ன பண்ணுறாரு, சந்தியாவந்தனம் செய்வதற்காக நதியில் போய் குளிக்கிறாரு. அப்படி குளிச்சுட்டு இருக்க நேரத்தில் சுசீலா பார்க்குறாங்க, சிகப்பு நிறை புடவைகள்லாம் கட்டிக்கிட்டு ஒரு சில பெண்கள்லாம் பூஜை பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க, கலசங்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த சுசீலா அந்த பெண்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க, நீங்களாம் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் கலசம்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களே, எல்லாரும் ஒரே மாதிரி சிவப்பு நிறத்தில் புடவை கட்டியிருக்கீங்க, இதெல்லாம் என்ன விஷயம்னு சொல்லி சுசீலா விசாரிக்கவும் அந்த பெண்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் அனந்த விரதம் செய்கிறோம், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சுசீலா கேட்குறான். அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அனந்த விரதம் செய்கிறோம், அதனால தான் நாங்கள் எல்லாம் கலசம்லாம் எடுத்துகிட்டு பூஜை பொருள்லாம் எடுத்துகிட்டு சிகப்பு நிறத்தில் புடவை கட்டிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் சுசீலா இவளுக்கும் தெரியல அனந்த விரதம்னா என்னன்னு தெரியல. அனந்த விரதம்னா என்ன, அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சுசீலா கேட்கவும் சிகப்பு புடவை கட்டிக்கிட்டு இருக்க ஒரு சுமங்கலி பெண் அந்த விரதத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். பாத்திரபத மாதம் வளர்பிறை சதுர்தசி திதியன்று இந்த விரதத்தை செய்ய வேண்டும். 14 முடிகள் போட்ட சிகப்பு நிற நூலை தயார் செய்து கொண்டு நதியில் நீராடி சிகப்பு நிற புடவையை கட்டிக்கொண்டு முதலில் தயார் செய்து கொண்ட நூல் தோரணத்தை வலது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த தோரணம் அடுத்த வருடம் வரை கையில் இருக்க வைத்து கொண்டு மீண்டும் விரதம் செய்யும் அன்று அதை அவிழ்த்து புது தோரணத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். ஒரு சொம்பில் நீரை நிரப்பி அதில் மா இலைகளை போட்டு சந்தனத்தினால் ஒரு புது துணியின் மேல் தாமரை பூவை வரைந்து சொம்பை துணியின் மேல் வைக்க வேண்டும். பிறகு தர்பையினால் பாம்பு போல் ஒன்றை செய்து கலசத்தின் மேல் வைக்க வேண்டும். பிறகு சேசை அணியான 4 புஜங்கள் கொண்ட மகாவிஷ்ணுவை அனந்தனாக பாவித்து அவரை அந்த கலசத்தில் இருக்கிறார் என்று நினைத்து பூஜை செய்ய வேண்டும். பிறகு கோதுமையினால் செய்த இனிப்புகளை படைத்து ஒரு வேதம் தெரிந்த பிராமணருக்கு தன் சக்திக்கு தகுந்தாற்போல் தட்சணையுடன் தானம் செய்ய வேண்டும். இப்படி 14 வருடங்கள் 14 கலசங்களை தானம் செய்தால் எல்லா வளமும் பெற்று சுகமுடன் வாழ்வார்கள். ஆகையால் நீயும் இன்று இங்கே இந்த விரதத்தை செய்ய முற்படு என்றாள். சுசீலையும் அங்கே அனந்த விரதத்தை செய்து அங்கிருந்து தன்னோட கணவர் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து கிளம்புறான். இப்ப சுசீலையும் அனந்த விரதம் செய்துட்டு தன்னோட கணவனை கூட்டிகிட்டு அப்படியே வேற ஊரை பார்த்து அப்படியே நடக்க போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஊரா கடந்து போயிட்டு இருக்காங்க. எங்க வாழலான்னு தெரியல, ஏன்னா எங்கேயும் யாரையும் தெரியாது, எங்க வாழ்றது என்ன வேலை செய்யறது எதுவுமே தெரியாம நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊர் வழியா அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் சொல்றாங்க, இங்க பூஜைகள் செய்வதற்கு
பிராமணர்கள்லாம் யாருமே இல்லை. கோவிலுக்கு வந்து இந்த அர்ச்சகர் புரோகிதர்லாம் யாரும் இல்லை. மந்திரங்கள் படித்த வேதங்கள் படித்தவங்க யாரும் கிடையாது. இவர் கவுண்டியர் நல்ல வேதங்கள்லாம் படித்தவர், சுசீலாவோட கணவர். அதனால நீங்கள் வந்து இங்கேயே தங்குங்க, எங்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த வேதங்கள் மந்திரங்கள்லாம் சொல்கிறதுக்கெலாம் வந்து பயன்படுவீங்க. அது இல்லாமல் கோயிலுக்கு வந்து புரோகிதர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்க வைக்கிறாங்க. நாங்களே உங்களை பார்த்துக்கிறோம், உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் செய்து தரணும். ஊர் மக்களும் வந்து தங்க வைக்கிறாங்க. சுசீலாவும் அவரோட கணவரும் வந்து அந்த ஊர்லேயே தங்குறாங்க. கவுண்டியனும் அங்கேயே தங்குறாங்க. நல்ல வாழ்க்கை அமையுது. சுசீலா ஒரு விஷயத்த ஆணித்தனமா நம்ப ஆரம்பிக்கிறா. நம்ம வந்து அனந்த விரதம் வந்து இருந்ததுனாலதான் நமக்கு பகவான் இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கா. அவன் கையில சிகப்பு கலர் கயிறு கட்டியிருக்கா. அனந்த விரதம் இருக்கும்போது கட்டின கயிறு அடுத்த வருடம் அனந்த விரதம் இருக்கிற வரைக்கும் அந்த கயிறு கையிலேயே இருக்கணும். இப்படி இருக்கும்போது இந்த கவுண்டியன் அவரோட கணவர் என்ன பண்றாரு, நல்ல வாழ்க்கையெல்லாம் அமைஞ்சிருச்சு. கஷ்டப்படும் போதெல்லாம் மனைவி கிட்ட அன்பாக இருந்த கவுண்டியன் இப்பொழுது மனைவி அனந்த விரதம் இருந்து கையில கட்டியிருக்க சிகப்பு கயிறை பார்த்து கேட்கிறாரு, இது என்ன கயிறு, இது ஏன் கையில கட்டியிருக்க? என்னை வசப்படுத்துறதுக்காக தானே அனந்த விரத கயிறுன்னு சொல்லிட்டு இதை கட்டி வச்சிருக்க. இது வந்து என்னை வந்து வசியம் பண்றதுக்காக தான் நீ கையில கட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சுசீலாவும் சொல்லி பார்க்குறா, இது வந்து அனந்த விரதம் இருந்து கையில கட்டின கயிறு, சிகப்பு கயிறு. அந்த விரதம் செய்து இதை கையில கட்டியதால தான் நமக்கு வந்து எல்லா செல்வமும் சுகமும் கிடைச்சி இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணமே இந்த கயிறு தான். அந்த விரதம் இருந்து கையில கயிறு கட்டினதுக்கு அப்புறமா தான் இந்த வாழ்க்கையே நமக்கு கிடைச்சிருக்கு. தேவையில்லாம நீங்க சந்தேகப்படாதீங்க, தேவையில்லாதது பேசாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கயிறை பத்தி நீங்க நம்ம தப்பான எண்ணம் கூட நம்மளோட மனசுல இருக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்றா. இப்படி எவ்வளவு சொல்லியும் கேட்காத அந்த கவுண்டியன் என்ன பண்றான், சுசீலாவோட கணவன் அந்த தோரணத்தை கையில கட்டியிருக்க கயிறை பிடுங்கி நெருப்புல போட்டுறான். அன்னைக்கு ஆரம்பிச்சது அவனுக்கு கெட்ட நேரம். அடுத்த நாளே என்ன ஆகுது, அவன் வீட்டுக்கு திருடர்கள் வந்து வீட்டில் இருக்க எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச எல்லாமும் அவனை விட்டு போயிருது. அப்பதான் வந்து உணர்றான், நம்ம அந்த அனந்த விரதம் இருந்த அந்த கயிறை நம்ம நெருப்புல போட்டுட்டோம். இப்ப ஏற்பட்ட துன்பத்துக்கு அதுதான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அவன் அனந்தனை பார்த்து சரணடையும் வரை, அவரை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் வந்து நீர் ஆகாரம் இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு காட்டை நோக்கி தேடிட்டு போறான். எங்க அனந்தன் இருப்பாரு அப்படின்னு, பகவான் கிருஷ்ணர் எங்க இருப்பார்னு ஒவ்வொரு காடா தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு காட்டு வழி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு பூவும் பூக்காமல் காயும் காய்க்காமல் ஒரு மரத்தை பாக்குறான். அந்த காட்டுல ஒரு மரம் இருக்கு, பூ பூக்கல, அதுல வந்து காய் காய்க்கல, அப்படி ஒரு மரம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மரத்தின் மேல ஒரு பறவை கூட கூடு கூட இல்ல, ஒரு பறவையோட கூடு கூட இல்ல. அந்த மரத்திடம் அனந்தன் எங்கே இருக்கிறார்னு அனந்தன் வந்து கேக்குறான். அந்த மரத்தை பார்த்து கேக்குறான், பகவான் கிருஷ்ணர் எங்க இருக்காருன்னு அந்த வினோதமான மரத்துக்கிட்ட கேக்குறான். அதுக்கு அந்த மரம் சொல்லுது, எனக்கு தெரியாது, நீங்க அவரை பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட என்னை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. அப்படியே அந்த காட்டிலேயே கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கான். கொஞ்ச தூரத்திலேயே அங்கு ஒரு புல் நிறைந்த ஒரு வயல் இருக்கு. அந்த வயல்ல ஒரு பசுவும் கன்றும் புல்லை தின்னாமல் மெலிந்து நின்று கொண்டு இருக்கு. பாக்குறான், ஒரு பசுவும் ஒரு கண்ணுக்குட்டியும் நிக்குது. ஆனா வந்து அந்த புல் நிறைந்திருக்கு அந்த வயல் வெளியில. ஆனா எதையுமே சாப்பிடாம நாள்பட்ட நாள் அது சாப்பிடாம அப்படியே மெலிந்து போய் இருக்கு. அந்த பசுவை பார்த்தும் கவுண்டியன் கேக்குறான், அனந்தன் எங்க இருக்காரு, பகவான் கிருஷ்ணர் எங்க இருக்காரு, உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. அதற்கு அந்த பசுவும் சொல்லுது, எனக்கு தெரியாது, நீங்க அவரை பாத்தீங்கன்னா நான் புல் வயலில் இருந்தும் புல்லை தின்ன முடியாத என் நிலையை அவர்கிட்ட வந்து சொல்லுங்க, என்னை பத்தி அவர்கிட்ட சொல்லுங்கன்னு இந்த பசுவும் சொல்லுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கான். அங்க வந்து ஒரு எருதை பாக்குறான், ஒரு காளை மாடை பாக்குறான். அந்த எருதை பார்த்தும் கேக்குறான், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உனக்கு தெரியுமா, எங்க இருக்காருன்னு தெரியுமா, அனந்தன் எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த எருதும் சொல்லுது, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அந்த மரமும் அந்த பசு மாடும் சொன்ன மாதிரி தான் இந்த எருதும் வந்து சொல்லுது, எனக்கு தெரியாது, ஒருவேளை நீங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பாத்தீங்கன்னா என்னை பத்தி சொல்லுங்கன்னு அதுவும் சொல்லுது. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போறான். அங்க வந்து 2 குளங்களை பாக்குறான். 2 குளங்களில் இருந்த தண்ணீரும் ஒன்றிலிருந்து ஒன்றிற்கு போய்கிட்டு இருக்கு. 2 குளங்கள் தனித்தனியா இருக்கு, ஆனா ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஒரு குளத்துல இருக்க தண்ணி இன்னொரு குளத்துக்கு வந்து போகுது. ஆனா 2 குளங்கள் இருந்தும் அதுல வந்து ஒரு உயிரினங்கள் கூட இல்ல, ஒரு பறவைகள் கூட இல்ல, ஒரு மீன் கூட இல்ல. ஒரு மீன்லாம் இருந்தா தான் கொக்கு அது இதுன்னு இருக்கும், எதுவுமே இல்ல. எந்த உயிரினமும் இல்லாம 2 குளங்கள் பாக்குறான். அதை சுத்தி எதுவுமே இல்லை, எந்த உயிரினமும் இல்ல. அந்த குளத்துக்கிட்டையும் கேக்குறான். அந்த குளங்களும் மேல சொன்ன மாதிரி தான் அதுவும் சொல்லுது, எனக்கு தெரியாது, அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது, அவரை பாத்தீங்கன்னா என்னோட நிலைமையை அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுது அதுவும். அதுக்கப்புறம் ஒரு கழுதையும் ஒரு யானையும் பாக்குறான். அந்த கழுதையும் யானையும் அதே மாதிரி தான் பேச ஆரம்பிக்குதுங்க. எங்களுக்கு அனந்தன் எங்க இருக்காருன்னு தெரியல, நாங்களும் தேடி தேடி பார்த்துட்டோம், கிடைக்கல.
அவரை பார்த்தீங்கன்னா எங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு அந்த கழுதை யானையும் சொல்லுது. இவனும் தேடி தேடி அலைஞ்சு களைச்சி போயிட்டான். அனந்தனோட தரிசனம் கிடைக்கல, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்க முடியல. மனம் துவண்டு வேதனையில் அங்கேயே உட்கார்றான். அப்பொழுது பக்தவக்ஷலான அனந்தரே ஒரு முதியவர் வேடத்தில், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஒரு முதியவர் வேடத்தில் அங்கே வராரு. அவனை எழுப்பி, கவலைப்படாத, அனந்தனை நான் காண்பிக்கிறேன் வான்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. பகவான் கிருஷ்ணரே ஒரு முதியவர் வேடத்துல வந்து சோர்ந்து போய் உக்காந்துருக்க அவனை எழுப்பி, கவலைப்படாதப்பா, நானே அனந்தனை காமிக்கிறேன்னு அனந்தனே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இவனும் கையை பிடித்து கொண்டே போய்கிட்டு இருக்கான். அந்த முதியவர் வேடத்தில் வந்திருக்கிற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் என்ன பண்றாரு, கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு அழகான ஊருக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற அரச மாளிகைக்குள் சென்று ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த பகவான் அனந்தனை காண்பிக்கிறாரு. அவரின் அற்புத சொரூபத்தை பார்த்து மனமுருகி அவரின் பாதங்கள் மேல் விழுந்து வணங்கி அவரை துதித்து பாடுறாரு. அப்பொழுது அனந்தன் அவனை ஆசீர்வதித்து எல்லா வளமும் பெற்று சுகத்துடன் நீடூடி வாழ்வாய் அப்படின்னு ஆசியும் ஆசீர்வாதமும் வழங்குறாரு. அவனும் அவனோட தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறான். அதாவது அந்த மனைவி கட்டியிருந்த கயிறை தூக்கி போட்டான்ல, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் மிகப்பெரிய பாவம் செய்துட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். இவர் ஆனந்தன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் மன்னிச்சு அவனுக்கு ஆசீர்வாதமும் கொடுக்குறாரு. அப்பொழுது அந்த கவுண்டியன் கேட்குறான் அனந்தனை பார்த்து, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து, அவன் காட்டில் பார்த்து அந்த விசித்திரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். மரம், மாடு, யானையும் கழுதையும், அந்த 2 குளங்கள் ஒன்று ஒன்றா சொல்லி, இதெல்லாம் ரொம்ப விசித்திரமாக இருக்குது, அது எல்லாத்தையும் நான் பார்த்து கேட்டேன், அவங்களாம் உங்களை வந்து கேட்டதா சொல்ல சொன்னாங்க, அவங்களோட நிலைமையை வந்து உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க, அவங்களும் உங்களை வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட சொல்லவும் அவர் வந்து சொல்கிறாரு, ஒரு பிராமணன் வேதங்களை சாஸ்திரங்களை கற்று அவற்றை யாருக்கும் சொல்லிக் கொடுக்காமல் இருந்ததினால் இந்த பிறவியில் யாருக்கும் உபயோகப்படாத மரமாகினான். அந்த மரம் வந்து போன பிறவியில் ஒரு பிராமணனாக வந்து இருந்தாங்களாம். வேத சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்கிட்டு அதை வந்து யாருக்குமே சொல்லி கொடுக்காம வச்சுருந்தா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த பாவத்தை அவன் செய்ததுனால இந்த பிறவியில் வந்து மரமாக வந்து பிறந்திருக்கான். அதாவது அதுவும் எப்படி, யாருக்குமே பயன்படாத மரம், பூ பூக்காது, காய் காய்க்காது. அந்த மரத்தில் ஒரு குருவி கூடு கூட வந்து இல்லை, ஒரு பறவைகள் கூட அந்த மரத்தில் தங்களை, யாருக்குமே பயன்படாத ஒரு மரமாக வந்து அந்த மரம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சவுட்டு நிலத்தை தானம் செய்ததினால், ஒரு சவுட்டு நிலத்தை வந்து தானம் செய்ததினால் புல்லை தின்ன முடியாத பசுவாக பிறந்தான் அப்படின்னு அந்த பசுவோட நிலைமையை பற்றி சொல்கிறாரு. அதாவது எதற்குமே பயன்படாத ஒரு நிலத்தை தானம் செய்கிறது. அதாவது நம்மளும் வந்து நல்லவங்க, நம்மளும் தானம் தர்மம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக பயன்படாத, நமக்கு வேண்டாத விஷயம் வேறு யாருக்கா தேவைப்படுச்சுன்னா கூட பரவாயில்ல, யாருக்குமே பயன்படாத விஷயத்தை போயிட்டு தானம் பண்ணால் பாவம் தான் கிடைக்கும். அதுதான் சொல்கிறாரு பகவான். சவுட்டு நிலத்தை, எதுக்குமே பயன்படாத ஒரு நிலத்தை வந்து தானம் செய்ததினால் புல்ல கூட திங்க முடியாத ஒரு பசுவாக வந்து பிறந்துட்டான். பணக்காரராக இருந்தோம், ஒரு செல்வந்தனாக இருந்தோம், யாருக்குமே தானம் கொடுக்காததுனால அவன் வந்து இன்னொருத்தன், அதாவது எருதாகிட்டான். அந்த காளை மாடை வந்து சொல்றாரு. அடுத்ததா பகவான் வந்து அந்த 2 குளங்களை சொல்றாரு. அந்த 2 குளங்கள் யாருன்னா 2 சகோதரிகளாம் போன ஜென்மத்துல. அந்த 2 சகோதரிகளும் தானங்களை வந்து அவங்களுக்குள்ளேயே பண்ணிக்குவாங்களாம். தான தர்மங்கள் எப்படின்னா, இவங்க அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்க இவங்களுக்கு கொடுக்கறது. ஆனால் இந்த காலத்தில் கூட பிறந்தவங்களுக்கு கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதான் உலகம் இன்னைக்கு. ஆனால் அந்த தான தர்மங்கிறது வெளியே இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி கொடுக்கறது. அந்த மாதிரி வந்து இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த 2 குளங்களுக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த குளத்தில் இருக்க தண்ணி அதுக்கு போகும், அந்த குளத்தில் இருக்க தண்ணி இதுக்கு போகும். வேறு எங்கேயும் போகாது, அங்கேயே தான் இருக்கும். அதை யாரும் வந்து பயன்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து யாருக்குமே எதுவுமே கொடுக்கல. அதனால தான் ஒரு பாவப்பட்ட ஒரு குளமாக, ஒரு மீன் கூட இல்லாமல், எந்த ஒரு பறவைகளும் வராமல், எந்த ஒரு விலங்குகளும் தண்ணீர் குடிக்காமல், எதற்குமே பயன்படாத 2 குளங்களாக வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்ததாக அந்த கழுதையை சொல்கிறாரு. கோபம் கொண்டு வாழ்ந்தவன் கழுதையாக, மதம் பிடித்து தன்னிச்சையாக தெரிந்தவன் யானையாக பிறந்தார்கள் அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பகவான் சொல்றாரு கவுண்டியனை பார்த்து, உன் தவறை உணர்ந்து என்னை காண வேண்டும் என்ற ஆவலுடன் என்னை தேடி வந்த உன்னை காப்பாற்றவே நான் அந்த வயதான பிராமண வேடத்தில் வந்து வந்தேன். நான் தான் உன்னை இங்க வந்து கூட்டிட்டு வந்தேன். உன்னோட தவறை உணர்ந்து என்னை சரணடைவதற்காக நீ என்னை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த. அதனால உன்னை பார்த்தாங்கல்ல, நீ வரும்போது அந்த மரம் பார்த்துச்சு, அந்த கழுதை பார்த்துச்சு, அந்த யானை பார்த்துச்சு, அந்த பசுமாடு பார்த்துச்சு, அப்புறம் அந்த காளை மாடு பார்த்துச்சு, அந்த 2 குளங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து சாப விமோசனம் கொடுத்து முக்தியும் கொடுத்துட்டேன். அவங்க எல்லாருக்கும் நற்கதி கிடைச்சதுக்கு காரணம் நீதான். அதனால நீ மரணமடைந்த பிறகு
புனர்பூசம் நட்சத்திரமாகி விண்ணில் இருப்பாய். நீ மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் புனர்பூசம் நட்சத்திரமாகி விண்வெளியில் வானத்துல இருப்ப. நீ ஜொலிப்ப, புனர்பூச நட்சத்திரமா இருப்ப அப்படின்னு ஒரு வரம் கொடுக்கிறாரு. இந்த கதைய கிருஷ்ண பரமாத்மா பஞ்ச பாண்டவர்கள்ட்ட சொல்றாரு. இதை கேட்ட பஞ்ச பாண்டவர்களும் அனந்த விரதத்தை செய்து அதன் மகிமையினால் போரில் கௌரவர்களை வென்று மீண்டும் அரசாண்டனர். இந்த விரதம் இருந்ததும் ஒரு காரணமா. பஞ்ச பாண்டவர்கள் அந்த குருஷேத்திர போர்ல வெற்றி பெற்றதற்கு காரணம் அனந்த விரதமும் ஒரு காரணம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இதன் மூலமாக நமக்கு. ஆகையால் சாயம் தேவா, நீயும் இந்த விரதத்தை செய் அப்படின்னு சாயம் தேவனுக்கு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்கள் சொல்றாரு. அனந்த விரதத்தோட மகிமையை எல்லாம் சொல்லிட்டு, இதனால இவ்வளவு நன்மை இருக்கு, அதனால நீயும் இந்த அனந்த விரதத்தை செய்யணும். அதை விட்டுட்டு, சுவாமி நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு அனந்த விரதம் செய்யணும், நான் உங்களையே பூஜை செய்யறேனே, இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, அனந்த விரதம் செய் அப்படின்னு சுவாமிகள் சொல்றாரு. குரு நரசிம்ம சரஸ்வதி சொன்னபடியே சாயம் தேவனும் அவரோட மகனும், அதாவது நாகதேவன், சாயம் தேவனோட மகனான நாகதேவனும் இந்த விரதத்தை செய்யறாங்க. அதுக்கப்புறம் அன்னையிலிருந்து கானகாபுரத்திலேயே தங்கிறாங்க தன்னோட குடும்பத்தோட. சாயம் தேவன் என்ன பண்றாரு, குரு இருக்கிற அந்த மடத்திலேயே தங்குறாரு, கானகாபுரத்திலேயே தங்குறாரு. தினைக்கும் குருவுக்கு பூஜைகள் செய்து சேவை செய்துகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பக்தனோட வம்சத்துலதான் நீ பிறந்திருக்க. சாயம் தேவனோட வம்சத்துல பிறந்ததுனாலதான் ஸ்ரீ குருவின் கதைகள் எல்லாம் உன்னால கேட்க முடிஞ்சது, அவரோட அருளும் உனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத சித்த முனிவர் நாமதாரகன்ட்ட சொல்றாரு. மேலும் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பதிவில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அனந்த விரதத்தை பற்றி படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். இந்த விரதம்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளால இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு பாக்கியமாக நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கு முதல்ல நம்மளோட சத்குரு சாய்க்கு நன்றி சொல்லுவோம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.